மகர ராசி நேயர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி, சனி பகவான் 3ல் சனி, 3, 6 இது போன்ற ஸ்தான 11ஆம் இடத்தில் சனி. இந்த ஸ்தானங்களில் சனி வந்தால் நிறைய நன்மைகள் செய்வார். தனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் வந்து உள்ளார். சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். சனி பகவான் என்னென்ன நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அவையெல்லாம் நடக்கக்கூடிய சூழல் இப்பொழுது உருவாகும். குடும்பஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் வீடு கட்ட, நிலம் வாங்க, வாரிசுகள் உண்டாக, மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க இந்த நேரம் நல்ல நேரம். குரு செவ்வாயை பார்ப்பதால் குருமங்கள யோகம். பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கும். தடைகள் எதுவும் இருக்காது. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தால், மனநிலை தெளிவாக இல்லை என்றால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை, கல்விக்கு அதிபதியான புதன் பகவானையும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் நிறைய நடக்கும். இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம், 2ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன், சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி, 6ஆம் இடத்தில் குரு, 8ல் கேது, 10ல் சந்திரன். இது இப்போது இருக்கக்கூடிய சூழல். குரு சந்திர பகவானை பார்ப்பதால் தாயார் மூலம் சில நன்மைகள் ஏற்படும். அடுத்து அட்டமாதிபதியான சூரியன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத செலவுகள், விரயங்கள், பண விரயங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். சூரியநாராயண பெருமாளை வழிபடுவதன் மூலமாக சில விரயத்தை சுப விரயமாக, அது வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல் போன்ற கல்யாணம் செய்து கொள்ளுதல் போன்றவற்றை கெட்டதை நல்லவையாக மாற்றக்கூடிய அது பெருமாளை வழிபட்டால் நல்லதாக மாறும். சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்வார். எதை செய்தாலும் யோசனை செய்து தெளிவான உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல நண்பர்களிடம், உங்களுடைய நலம் விரும்பிகளிடம் சில ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. நிறைய வெற்றிகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். இந்த நேரத்தை சுகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எதிரிகள் இருந்தால் லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். எதிரிகள் விலகுவார்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஸ்ரீ ஹரி மர்கட்டாய அனுமந்தாய, ஸ்ரீ ஹரி மர்கட்டாய அனுமந்தாய வாய்குமாராய ராமதூதாய அஞ்சனா மமோசம் குரு சுவாகா. இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அல்லது ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் பெறலாம். வயதானவர்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும், தன்வந்திரி பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் தேக ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் இருந்தால் இந்த நேரம் தீரும். சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். காதலர்களுக்கு காதல் கைகூடி திருமணத்தை முடியக்கூடிய நல்ல நேரம் இது. வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் தொல்லைகள் தீர வாய்ப்புகள் உருவாகும். கூடுதலான சம்பளம் கிடைக்க, இன்னொரு இடத்தில் அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் உச்சமாக உள்ளார். குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு, குரு பார்க்கும் இடம் யோகம், புண்ணியம் என்பார்கள். குரு பார்க்கும் இடம் தோஷம் நிவர்த்தி என்பார்கள். எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகப் போகிறது. தெளிவான சிந்தனையோடு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். எதிர்பாராத வெற்றிகள், எதிர்பாராத வரவுகள், தனவரவுகள், பழைய பாக்கிகள் வசூலாகும். கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பார்கள். அரசியலில் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
எந்த துறையில் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது முன்னேற்றமான நேரம். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிவிட்டு திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான், அந்த பகவானை வழிபடுங்கள். பூர்வ ஜென்ம கர்மாக்கள், எல்லா கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும். அங்கு செல்ல வசதி இல்லை என்றால் அந்த நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிடைக்கும். அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வீட்டிலே தீபம் ஏற்றி வழிபடலாம். சனீஸ்வர பகவானை வீட்டில் வச்சு வழிபடலாமா கேட்டால், மனம் தூய்மையாக இருந்தால், தவறான செயல்பாடுகளில் மனம் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை வழிபடலாம். நிறைய பேருக்கு சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பூ பழத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. சனி தோஷம் வந்துடும் கூடவே அப்படின்னா, அப்போ நீங்கள் போனாலே அந்த ஆதிக்கம் கூட வரும். சனி பகவான் யோகங்களுக்கு அதிபதி, மிகப்பெரிய போகங்களுக்கு அதிபதி, செல்வங்களுக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் அருள் இருந்தால்தான் பணம் சேரும். ஒருவரிடம் சனி தோஷம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய, அதாவது ஏழரை சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டமத்து சனி, சில பேர்களுக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் சனி, 8ஆம் இடத்துல சனி, குடும்பஸ்தானத்தில் சனி, இப்படி இருக்கும் பொழுது அந்த சனீஸ்வர பகவானை வழிபட்டு நல்ல முயற்சிகள் செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தெளிவாக செயல்படுங்கள், நிச்சயம் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கும், அவைகளை நிதானமாக பொறுமையாக கையாண்டு, பிள்ளைகள் தகராறு பண்ணுவாங்க, பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு வருமான இழப்புகள், அதாவது நஷ்டங்கள் உருவாகும். மகன் மகள்களுக்கு திருமணமாகவில்லையே என்ற எண்ணங்கள் இருக்கும். அவையெல்லாம் இப்பொழுது நடைபெறக்கூடிய நல்ல நேரம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி, சனி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிக நன்மைகள் நடக்க எல்லா கடவுள்களும் மறுபடியும் நன்றி, வணக்கம்.